மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பொதுவான ஒரு காரியம் என்னென்னா, கவலை என்பது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு காமன் திங். கவலைன்றது மனுஷனுக்கு இருக்க தான் செய்யும். அந்த கவலையிலே வாழ்ந்து பழகிக்கணும் அப்படின்றது தான் உலகம் கற்றுக் கொடுக்குற ஒரு நீதி. அந்த நீதியில் எப்பயுமே அதை கவனித்து பார்த்தோம்னா அதில் ஒரு சமாதானமற்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராகவும், அது தன் மீதும் இந்த சூழ்நிலையில் மீதும் எல்லாத்துலேயுமே ஒரு ஹோப்லெஸ்ஸாக நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு நேராக தான் நடத்தும். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்ம கூட இருக்கும் பொழுது, தேவனாய் நாம் சொந்தமாக வைத்து வாழும் பொழுது நமக்கு இருக்கிற பாக்கியம் என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட காரியம் இருக்கும் பொழுதும், எவ்வளவு தாறுமாறான ஒரு சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் நேரிட்டாலும் அந்த சூழ்நிலையில் அவர்கிட்ட ஈஸியாக நெருங்கி போக முடியும். நெருங்கி போகிறது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய காரியங்களை அவர் இடத்துல சொல்லும் பொழுது வேதம் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுகிறது. அதாவது நம் புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானத்தை அவரிடத்துல வேண்டுதலிலும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அவரிடத்துல ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்கும் பொழுதுன்னு சொல்லி இருக்குது. அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது நமக்கு அது ஒரு புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிற ஒரு பாக்கியத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதாவது ஸ்தோத்திரத்தோடுன்றது சொல்லும் பொழுது என் ஜெபத்தை அவர் கேட்குறார், அதுக்கான பதிலையும் அவர் கொடுப்பாருன்ற விசுவாசம். நம்ம பாடினது போல் விசுவாசி அவன் என்றும் பதறாத ஒரு வாழ்க்கை. எந்த சூழ்நிலையுமே தேவன் யார் என்று நான் நம்பும் என் தேவனை நான் அறிவேன் அப்படின்ற ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் கடவுள் நம்ம எல்லாருக்காகவுமே ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். தெய்வமற்ற ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம இந்த பூமியில் ஒரு வேதத்தில் ஒரு காரியம் போடப்பட்டிருக்குது. அதாவது குருடன் வழி காமிச்சா எல்லாருமே அந்த பள்ளத்தில் போய் விழுந்துருவாங்கன்றது. அப்போ தேவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது ஒரு குருடனை போல, தேவனை அறியாமல் தேவனை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்காமல் நாம் வாழும் பொழுது ஒரு குருடனாக தான் அந்த பூமியில் வாழ்வோம். தட்டி தடுமாறி ஒரு ஏதோ நமக்கு இப்படி பழகிட்டோம் அப்படின்றதுனால அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் அதற்கு மாறாக தேவன் இயேசு கிறிஸ்து அவர் தான் ஒளியாகவே இருக்கிறார். அவரை நாம் ஒளியாக நம்ம இதயத்தில் பெற்று இருக்கும் பொழுது, இந்த பூமிக்கு நம்மை தேடி வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நம் இதயத்தில் பிரவேசிக்கும் பொழுது நாமும் பிறருக்கு ஒளியாகும்படியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்புகிற தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாகவே நம்ம வேதத்திலையும் சரி எல்லா காரியங்களும் நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை அறிய நமக்குள்ளார இருக்கிற அநேக கட்டுகள், அநேக குழப்பங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விடுதலை ஏற்பட்டுரும். ஏனென்றால் தேவன் யார் என்பதை நாம் அறிய தொடங்கியிருப்போம். அப்படி தான் ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்தும். இதை தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்போ கேட்ட வசனத்தை படிக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வேதம் கற்றுக் கொடுக்குற அந்த பாக்கியமான ஒரு வாழ்க்கை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது ஏதோ ஒன்று இது எனக்கு வாழ்க்கையில் எப்பயுமே நிரந்தரமான ஒரு கவலை அப்படின்னு சொல்லி வைத்து கொண்டு நம்மையே ஏமாற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கையில் தான் அந்த உலகம் இருக்குது. ஆனால் தேவனை அறிந்த, கடவுளை அறிந்த ஒருத்தன் அவன் ஒரு வேளை ஒரு கவலை என்ற ஒரு சோதனையோ கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையோ வாழ்க்கையில் நேரிட்டால் தேவன் அவனுக்கு கூறுகிற வார்த்தை இதுதான், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை. அதாவது ஒருவேளை கவலைப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், அப்படி வர்றவங்களுக்காக தான் இந்த வசனமே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள ஒரு பாக்கியம் என்னென்னா, நீ ஒன்றுத்திற்கும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் உனக்கு என்னெல்லாம் உனக்கு மைண்டில் இருக்குதோ, எந்தெந்த காரியங்கள் சூழ்நிலையில் நீ கடந்து போகிறியோ அந்த எல்லா காரியங்களையுமே நீ ஒன்றுமே இல்லை, பிளைண்டாக உன்னை நேசிக்கிற உன் தகப்பனிடத்தில், உன் தேவனிடத்தில் போய் நீ உனக்கு ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தோடேன்னு சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு நன்றி உள்ளத்தோட ஏதோ கசந்துக்கிட்டு ஆண்டவர் கடவுள்கிட்ட முறுமுறுத்துக்கிட்டு கசப்போட போய் சொல்லுகிற ஒரு காரியமாக இல்லை. ஆனால் உண்மையிலே என்னை நேசிக்கிற கர்த்தர் கடவுள் எனக்கு நேர்த்தியாக இந்த பாதையில் வழி நடத்துவார். எல்லா சூழ்நிலைகளையும் என் கவலைக்கு மாறாக இந்த சூழ்நிலை கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் எனக்கு வேதம் சொல்லியிருக்கபடி இந்த சூழ்நிலையை நான் அவரிடத்தில் தெரிவிப்பேன். எனக்கு எல்லாவற்றையும் ஒரு சின்ன மைன்யூட் காரியத்தை கூட அவர்கிட்ட போய் தெரிவிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கும் கடவுளுக்கும் உண்டாகுது. அப்போ அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அடுத்து வேதம் சொல்லுகிற நமக்கான ஒரு பாக்கியமான ஒரு காரியம், நாம் இப்படி தெரிவிக்கும் பொழுது அப்பொழுது அப்படின்ற 7ஆவது வசனத்தில் படிக்கிறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம எல்லா
புத்திக்கும் மேலானன்னு சொல்லி படிக்கிறோம். எல்லா புத்திக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் கவலை தான் படணும். இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நேரிட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட்டு சோர்ந்து தான் இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த உலகம் கற்றுக் கொடுக்குறது. அதுதான் நம்ம புத்திக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். ஆனால் அந்த புத்திக்கு மாறாக எல்லா புத்திக்கும் மேலான அப்படின்னு சொல்லி அந்த புத்திக்கெல்லாம் தாண்டி தேவ சமாதானம் பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த தேவ சமாதானம் நம்ம இருதயத்தையும் நம் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்ளும்னு போட்டிருக்குது. அப்போ இதுதான் நமக்கான ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. கடவுளை அறிந்த ஒருவன், கடவுளோடு நெருங்கின ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்னு சொல்லியிருக்கு. ஒருவன் தேவனை தகப்பன் என்று சொல்லக்கூடிய உறவு எங்கே ஏற்படுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பாவியாகிய என்னை நீர் ஆண்டவரே, நான் பாவி, நான் தான் பிணியாளி தான், எனக்கான வைத்தியர் தேவை என்று இயேசு கிறிஸ்துவிடம் வந்த யாரையுமே அவர் புறம்பே தள்ளுகிறதே கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டு பாவங்கள் எல்லாம் கழுவி, இதுவரை பாவம் செய்யாத ஒரு மனிதனாக நீதிமானாக தன் இரத்தத்தினால் கழுவி ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய ஒரு மனுஷனாக மாற்றுகிற ஒரு பாக்கியத்தை தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் எல்லாருக்காகவுமே, எந்த மதத்திற்கு சார்பாகவும் கிடையாது, எல்லாருக்காகவும் மரித்த இயேசு கிறிஸ்து அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் பாவங்களும் கழுவப்படுகிறது, நீதிமானாகிறோம், தேவனுடைய பிள்ளையாகும்படியான ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதற்கப்புறமாக தேவனிடத்தில் நம்ம போகிற ஒரு பங்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தெய்வம்ன்ற ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தாலும் நம் தகப்பன் என்ற ஒரு அருமையான ஒரு பந்தத்தை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது நமக்கு எப்பயுமே இப்போ நம்ம கேட்ட இந்த பாக்கியம்தான். என்ன பாக்கியம் என்று கவனித்து பார்த்தோம்னா, நமக்குள்ளார என்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற சூழ்நிலையில் வந்தாலும் அவர் என்னை விசாரிக்கிறபடியால்னு சொல்லி நம்ம படிப்போம். அதாவது ஹீ கேர்ஸ் ஃபார் மீன்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்குது. அவர் என் மேலே அவ்வளவு கரிசனையோடு இருக்கக்கூடிய தேவன் என்பதை உணர்ந்து எல்லா இந்த காரியமும் அவர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் நடக்கலை, அதனால் இந்த சூழ்நிலையில் நான் கவலைப்பட போகிறது கிடையாது. கவலைப்படக்கூடிய சூழ்நிலை தான் இது. ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த காரியத்தை நான் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் நான் அவர் இடத்துல தெரிவிக்க போகிறேன். அப்படி தெரிவிக்கும் பொழுது வேதம் எனக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான, என் புத்திக்கு எட்டாத ஒரு தேவ சமாதானத்தை பரலோகத்திலிருந்து தேவன் எனக்கு தந்தருள்வார். அப்படி தந்தருளும் பொழுது அது என் இருதயங்களையும் என் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளுது. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்த யாருமே, உண்மையாய் அறிந்து அவரை பின்பற்றுகிற யாருமே இதுதான் அவங்களுடைய சாட்சியாக இருக்கும். ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த புத்தி ஒன்று கற்றுக்கொண்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த புத்தி சொல்லுகிற காரியம் அல்ல, இந்த புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை தான் கடவுள் நமக்காக வச்சிருக்கிறார். இதுதான் நீதிமொழிகளையும் படிக்கிறோம். அதாவது உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாருன்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ என்னுடைய சுய புத்தி என்றைக்குமே எனக்கு உலகம் என்னெல்லாம் கற்பிக்குதோ அதை தான் அறிஞ்சு வச்சிருக்குமே அல்லாமல், தேவன் எனக்குன்னு வைத்திருக்கிற ஒரு பொக்கிஷமும், தேவன் எனக்குன்னு வைத்திருக்கிற ஒரு அழகான சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையையும், இது இந்த புத்திக்கு புரியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவனிடத்தில் போகும் பொழுது இந்த புத்திக்கு எட்டாத ஒரு காரியத்தை தேவன் எனக்கு தருகிறார். இந்த சூழ்நிலையிலையும் எப்படி இவன் சந்தோஷமாக இருக்க முடிகிறது, இப்படிப்பட்ட கடினமான ஒரு பாதையிலையும் எப்படி முகத்தில் ஒரு உண்மையான முகமலர்ச்சி காணப்படுகிறது என்று இந்த உலகம் காணும். ஆனால் அதற்கான காரணம் அவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவனை சார்ந்து தேவனிடத்தில் எல்லா காரியங்களையும் தெரிவித்து தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்று வாழ்ந்த ஒரு மனுஷனாக தான் இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்க்கையை நாங்கள் அனைவரும் பெற்றிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றி கொண்டு இந்த பூமியில் இப்படியே பழகிக்கலாம், எல்லாரும் இப்படி தான் வாழ்கிறாங்க, நம்மளும் இப்படியே வாழ்ந்துடலான் என்று நம்மளே ஏமாற்றி கொள்ளாதபடி நம் பாவ பாரம் எல்லாத்தையுமே இயேசு இடத்துல இறக்கி வைக்க முடியும். அப்படி வரும்பொழுது அவர் நம் பாவங்களை எல்லாம் கழுவி ஒரு புது மனிதனாக மாற்றி இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடத்துவார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்களும் பெற்றிருக்கிறோம். இதை கேட்குற யாவரும் இதை பெற்று ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அன்போடு அழைக்கிறோம். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.